த்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி 3/4/2017 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். இப்போ நிறைய விரதங்களை பற்றி பேசிட்டு வரும்பொழுது உங்களுக்கு சில குறிப்பிட்ட விரதங்கள் நமக்கு தெரியாமல் போயிடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி தெரியும், இவர் ஸ்ரீராமநவமி நமக்கு தெரியும், வேறு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பூமி சம்பந்தமான பிரச்சனைகளில் நிறைய சிக்கி தவிக்கிறான். அதாவது பூமி சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேர் வீடு வாங்கணும்னு பணம் வச்சுருப்பான், ஆனால் வீடு வாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 லட்சம் ரூபா பேங்க்கில் வச்சுருக்கிறனால ஒரு வீடு வாங்க முடியல, ஏதோ ஒரு காரணம் தள்ளி போயிட்டே இருந்தது. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சின்ன முயற்சி பண்ணுவாள், அவளுக்கு உடனே பேங்க்கில் கூட லோன் கிடச்சிடும், வங்கியில் கூட கடன் கிடச்சிடும், வீடை வாங்கிடுவாள். ஆனால் கடனை அடைக்க முடியாமல் அவஸ்தைப்படுவாள். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவா, கடனும் கிடச்சிடும், ஆனால் அந்த வீடை கட்டி முடிக்க முடியாமல் மேற்கொண்டு பணம் இல்லாமல் சிரமப்படுவாள். சில பேர் வீடு வாங்கிட்டோம், கட்டி வாடகை விட்டுருவா, குடி போக மாட்டா. இப்படி பலவிதமான பிரச்சனை பார்க்குறோம். சில பேர் வீடு பார்த்திங்கன்னா கட்டிடுவா, கடன் இருக்காது, ஆனால் அந்த கட்டின வீட்டில் 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட குடி போக முடியாது. இப்படி நிறைய பார்க்குறோம். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள்னு சொன்னால் நிறைய பேருக்கு பலவிதமான ரூபத்தில் வருது. ஆனால் முதல்ல நான் சொல்கிறது, எதுவுமே நம்ம திட்டமிடுதல் குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தில் நமக்கு பிரச்சனைக்கே காரணம். நமக்கு ஆர்வம் அதிகம், எந்த விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ஆர்வம் அதிகம். ஆனால் அதே நேரத்தில் அந்த அதிக ஆர்வத்தினால சக்திக்கு மீறின ஒரு விஷயத்தில் இறங்கிடுறோம். அதிகமான ஆர்வத்தால் நம்ம சக்திக்கு மீறின விஷயத்தில் இறங்கி சிரமப்படுறோம், அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதே நேரத்தில் அடிக்கடி சொல்கிறோம், நீங்கள் ஒரு வீடு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா முதல்ல ஜாதகத்தில் வீடு வாங்குகிற யோகம் உண்டா பார்க்கணும். அப்புறம் அந்த வீடு வாஸ்துப்படி இருக்கா அப்படி பார்க்கணும். 2 போருமா? அந்த வீட்டில் வில்லங்கம் இருக்கான்னு ஒரு வக்கீலை வச்சு பார்க்கணும். சரி, அந்த லோன் வாங்கினா கட்டக்கூடிய சக்தி இருக்கான்னு ஒரு ஆடிட்டரை வச்சு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சட்டப்படி அந்த வீடு கட்டப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நாம் எதுக்கும் முக்கியத்துவம் தராமல் மனசில் ஒரு பெரிய விருப்பத்தின் பேரில் இறங்கிட்டோம், அதுக்கப்புறம் பலவிதமான சிரமங்களை நாம் சந்திக்கிறோம். அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோன்னா, இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் பொதுவான ஒரு தீர்வு. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசியிலே இருக்கும் புதன் வக்கரகதியிலே பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேஷத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல போகிறது. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வலுவாக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் பல நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லத்திலே மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது நடத்துவீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அதிக வருமானம் கிடைக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப உறவுகள் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். ராசியிலே இருக்கும் புதன் உங்களது கல்வி அறிவை அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், 12ஆம் இடத்திலே செவ்வாய் புதன், 4ஆம் இடத்து ராகு, 5ஆம் இடத்து குரு, 7ஆம் இடத்து சனி என பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி சுக்கிரன் தொடர்ந்து 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற
மிகச் சிறப்பான கிரக நிலவரம் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் இப்பொழுது சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். பணத்தகராறு, பணம் கொடுக்கல் வாங்கலிலே கருத்து வேறுபாடு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல நேரம் வந்து நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் இப்போது சரியாக அவர்களுக்கு திரும்ப செலுத்தி விடுவீர்கள். அதே போல் உங்களுக்கு பணம் வர வேண்டியது தாமதமாகி கொண்டிருந்தாலும் அது இப்பொழுது வந்துவிடும். பண பரிவர்த்தனை சிறப்பாக நடைபெறும். அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற மிக மிக அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல மாற்றமாக அது கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருக்கின்ற நாள். இன்று முழுவதும் உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. அதுவும் குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே இருக்கிறது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இது மூணும் குருவுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசை குரு தசை. குழந்தைங்க பிறக்கும்போது என்ன நட்சத்திரமோ அதிலிருந்து தான் அவங்க தசை ஆரம்பிக்கும். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பருவத்திலேயே குரு தசை வந்துவிடும். இன்று புனர்பூசத்திலே சந்திரன் இருப்பது மிதுன ராசிக்கு யோகம். குருவின் நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன், குருவிற்கு 10ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மிக மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே வக்கரகதியிலே 10ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. வெகு சிறப்பான கிரக நிலவரம் அமைந்திருப்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். மிக கடினமான வேலைகளை எல்லாம் சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு நாள். பல நாட்களாக, பல மாதங்களாக முயற்சி செய்து நடக்காத விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிடும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அதிக பண வரவு கிடைக்கும். பண புழக்கம் அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ஒன்றாக இணைந்து அதிலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது 4ஆம் இடத்தில் கன்னியில் இருக்கும் குரு 7ஆம் பார்வையாக அந்த மீனத்தில் உள்ள சூரியன் சுக்கிரனை பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. ஆகவே தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம், பதவி உயர்வு போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். அஷ்டமி நவமி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் பார்க்க வேண்டாம். சில பேர் எல்லாத்துக்கும் அஷ்டமி நவமி பார்ப்பாங்க. பழைய காலத்திலே பயணம் மேற்கொள்வது என்பது ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா அப்போல்லாம் ரயில் வசதி கிடையாது, பேருந்து வசதி கிடையாது, சாலைகள் சுமாராக தான் இருக்கும், மண் சாலைகளாக இருக்கும். வெளியூருக்கு போகணுன்னா ஒரு வண்டி கட்டிட்டு போவாங்க. மாட்டு வண்டியோ இல்லை கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க குதிரை வண்டியில் போவாங்க. அந்த வண்டியில் ஒடுக்கிறோடுக்கு மெதுவாக போகும். இவங்க ஒரு பிரயாணம் மேற்கொள்ளணும்னா அதுக்கு பல நாட்கள் பயணிக்க வேண்டியிருக்கும். அவ்வாறு தூரதேச பயணங்கள் வண்டியில் செல்வதாக இருந்தால் அப்பொழுது அஷ்டமி நவமியில் கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பயணங்களே இப்போது அதிநவீன உலகிலே மிக சுலபமாக இருக்கிறது. காலையில் சென்னையில் டிஃபன் சாப்பிட்டு ஈவினிங் பார்த்தா சிங்கப்பூரில் உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அதிநவீன காலம் இது. இப்போவும் அஷ்டமி நவமியில் பயணம் மேற்கொள்வது அவ்வளோ சரியில்லை தான். ஆனால் அஷ்டமி நவமினா அதுக்காக ஒன்றுமே பண்ணக்கூடாது, வீட்டில் சாப்பிட்டு பேசாமல் தூங்கணும்னு அர்த்தம் இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அது குருவின் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் மிக வலுவாக 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும்.